2019 தொடங்கிய சீனாவிலிருந்து ஊகான், இதுதான் ஆரம்பம், 20 உச்சக்கட்டம். அதற்கு பிறகு இந்த வைரஸ் உலகம் முழுவதும் சுகாதாரத்துறை ரீதியாகவும் பொருளாதாரத்துறை ரீதியாகவும் பலத்த சேதத்தை ஏற்படுத்தியது. இன்னைக்கு கூட அதனால் பல தொழில்கள் மடிந்து அழிந்து போனது, உலகமே ஸ்தம்பித்து போனது. பலத்த சேதத்தை ஏற்படுத்தியது. லட்சக்கணக்கான மக்கள் கொரோனாவின் காரணமாக தங்கள் உயிர்களை இழந்து போனார்கள். தொடர்ந்து உயர்தர மருத்துவம், தடுப்பூசி ஆகியவற்றின் காரணமாக கொரோனா வைரஸ் கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டதை நாம் பார்க்கிறோம். இப்பொழுது ஒரு 3 ஆண்டுகளாக இடையில் கொரோனா வைரஸ் மாறுபாடு அடைந்து புதிய வேரியண்ட்டுகளாக மக்களிடையே பரவி இருக்கும் இந்நிலையில் சில மாதங்களாக கொரோனா வைரஸ் பாதிப்பு தொடர்பாக எந்தவித தகவல்களும் உலக அளவிலிருந்து வரவில்லை. இந்த நிலையில் தற்போது திடீர் சிக்கலாக ஆசியாவின் சில பகுதிகளில் மீண்டும் கொரோனா பரவல் உருவாகியிருக்கிறது. குறிப்பாக சிங்கப்பூர், ஹாங்காங், சீனா, தாய்லாந்து ஆகிய நாடுகளில் புதிய கொரோனா வைரஸ், புதிய வேரியண்ட் மாறுபாடு பரவி வருவதால் தொற்று பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கையும் அதிகரித்து வருகிறது.